ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரப்பர் பிளான்ட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அவங்க வீட்டிலேருந்து ரப்பர் பிளான்ட் ஒரு கிளை கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரொபகேட் பண்ணி அடுத்தடுத்து செடிகளாக அதை வந்து வேர் விட வைப்போன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை கட் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒயிட் கலரில் அந்த ரப்பரோட அந்த பால் வரும். ஸோ அது வந்து நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் அதை காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து அந்த கிளைகளை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்பர் பிளான்ட்டுடைய கிளையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும், அதில் டர்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நார்மல் வாட்டரில் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடுறோம். ஆக்சுவலாக என்னென்னா மண்ணுலேயும் தண்ணிலையும் எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாட்டை வச்சு மண்ணுலேயும் இந்த பாட்டிலில் தண்ணிலையும் நம்ம ப்ரொபகேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பாட் எடுத்து அந்த பாட்டுடைய ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த குச்சியை உடச்சி அந்த ஹோல்ஸ் மேலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் மண் போட்டு நம்ம வந்து ஒரு அந்த ஸ்டெம்மெல்லாம் நட போகிறோம். பிகாஸ் அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்டிக்கெல்லாம் உடச்சி அந்த ஹோல்ஸை கவர் பண்ணிடுறேன். அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மண் போட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளான்ட் லீஃபை வந்து மண்ணில் வந்து நட போகிறோம்.
கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கிளையாக எடுத்து அந்த மண்ணில் வந்து சொருகி விட போகிறோம். ஸோ அழகாக இதில் ஒரு 2-3 கிளையை சொருகி விட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பாட்லேயும் வந்து அந்த இன்னொரு கிளை இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து நட போகிறோம். ஸோ அதுலேயும் நட்டு அந்த கிளையும் வந்து ப்ரொபகேட் ஆகுதா வேர் விடுதான்றதை பார்க்குறோம். அவ்வளோதாங்க, இது மண்ணில் வந்து நட்டாச்சு. இப்போ இந்த பாட்டிலில் வந்து தண்ணியில் ப்ரொபகேட் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த பாட்டிலில் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து பாட்டிலில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் டைரெக்டாகவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளைகளை வந்து அதில் வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வேர் விட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து ரப்பர் பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளிச்சத்தில் வைக்கணுங்க. டைரக்ட் சன்லைட் வேண்டாம், வெளிச்சத்தில் வச்சாலே போதும், இன்டைரக்ட் சன்லைட். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஊற்றுங்க, குடிக்கிற தண்ணியை. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம். அது வேர் விட்ட உடனே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை see you, take care, bye bye.